வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இடத்த வாங்கும்போதோ இல்லை விற்கும்போதோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இடத்தோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பரப்பளவுங்கிறது வந்து சென்ட்லேயோ இல்லை ஏக்கரோலையோ சொல்லித்தான் நம்மளுக்கு பழக்கம். ஆனால் பட்டால சிட்டால பார்த்தீங்க அப்படின்னா அது ஹெக்டேரில் இல்லைன்னா ஏர்ஸில் அப்படிங்கிற யூனிட்டில் சொல்லியிருப்பாங்க. அப்போது நாம் கிரைய பத்திரத்தில் வந்து சென்ட்டில் இல்லைன்னா ஏக்கராவில் சொல்கிறோம். அதே மாதிரி பட்டால பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ஸ் ஹெக்டாரில் சொல்கிறாங்க. இதில் நாங்கள் ஒரு எக்ஸல் சீட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சமான டேட்டாஸ் தான். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு சென்ட்டு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ பரப்பளவு அப்படின்னு. 100 சென்ட் சேர்ந்தது தான் ஒரு ஏக்கரா. அதே மாதிரி ஹெக்டார் ஏர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஏர்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ஹெக்டார். அப்போது இந்த எக்ஸல் ஷீட் படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு ஹெக்டாருங்கிறது வந்து ஏக்கராவில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 2 ஏக்கரா 47 சென்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே மாதிரி சென்ட்டில் எப்படி வந்து ஒரு ஹெக்டாரை சொல்லுவோம் அப்படின்னா 247 சென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஏக்கரா வந்து 100 சென்ட்டு. அதே மாதிரி ஒரு ஹெக்டாருங்கிறது 100 ஏர்ஸு. அப்போது ஒரு ஏர்ஸுங்கிறது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.47 சென்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பட்டாவில் இருக்கிற ஹெக்டேர் வேல்யூ இல்லை ஏர்ஸ் வேல்யூ வந்து சென்ட் வேல்யூவாக மாற்றுறது எப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது இந்த பட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. 36 2B2, 36 4B, 37 5B 2A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நன்சையா புன்சையான்னு பார்த்தீங்க அப்படின்னா புன்சை நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்சை நிலமாக இருந்தால் இங்கே நன்சை விலைக்கான வேல்யூ கொடுத்துருப்பாங்க, மற்றவைக்கு மற்றவைன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்டார் அண்ட் ஏர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்டாருங்கிற வேல்யூ, அடுத்து வந்து ஏருங்கிற வேல்யூ வந்திருக்கு. இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 0 ஹெக்டார்ஸ் ஏர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8.25 இருக்குது. அதே மாதிரி அடுத்த சர்வே நம்பரில் 0 ஹெக்டார் 1.5 0 ஏர் இருக்குது. கடைசி சர்வே நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 0 ஹெக்டார்ஸ் 2.28 ஏர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா 0 ஹெக்டார்ஸ் 12.03 ஏர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சென்ட்டில் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஏர் டு சென்ட் கால்குலேட்டரில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 2.47 கூட மல்டிபிள் பண்ணணும், அதாவது பெருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம முதல்ல இங்கே தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா இந்த வேல்யூ படி பார்த்தீங்க அப்படின்னா 12.03 ஏர்ஸ் இருக்குது. ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. 12.03 ஏர்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ சென்ட் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 29.71 சென்ட் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான். இதே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கால்குலேஷனாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஹெக்டாருங்கிறது வந்து 2 ஹெக்டார், ஏர்ஸுங்கிறது வந்து 80.5 ஏர்ஸ் இருக்குது. ஸோ இது 2 ஹெக்டார் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஏர்ஸாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. 2ங்கிறது வந்து 200. ஸோ 200 ப்ளஸ் 80.5ங்கிறது வந்து 280.5 அப்படின்னு ஆயிடுது. ஸோ 280.5 ஏர்ஸை வந்து நம்ம எப்படி சென்ட்டாவோ இல்லை ஏக்கராவோ மாற்றுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சென்ட்டாக மாற்றிக்கோங்க. 280.5 ஏர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சென்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 692.835 சென்ட்டாக வருது. நம்மளுக்கு முதலே தெரியும் ஒரு ஏக்கரா வந்து 100 சென்ட் அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 692.835 பார்த்தீங்க அப்படின்னா 6 ஏக்கரா 92 சென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுடைய கிரைய பத்திரத்தில் கொடுக்குற சென்ட் வேல்யூ இல்லைன்னா ஏக்கரா வேல்யூ வந்து உங்களுடைய பட்டால் இருக்கிற ஹெக்டேர் அண்ட் ஏர்ஸ் வேல்யூ கூட கம்பேர் பண்ணி ரெண்டும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி வந்து நம்ம பட்டா டவுன்லோட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு நில அளவை எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம தனித்தனி வீடியோக்கெலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.